இது Answers to ISC 2024 Board Examinations Questions என்ற சீரீஸின் 8வது பகுதி. ஏற்கனவே நாம் செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B ஆகிய பகுதி வினாக்களுக்கு உரிய பதில்களை பார்த்து விட்டோம். இந்த வீடியோ லெசனில் செக்ஷன் Cயில் உள்ள வினாக்களுக்கு பதில் காண தொடங்குவோம். இப்போது நேரடியாக பாடத்திற்குள் செல்வோம். Question: How is total revenue under perfect competition different from total revenue under imperfect competition? Give 2 points to show the difference. It carries 2 marks. ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி வேறுபாடுகளை காண முயல்வோம். TR1 என்பது பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தின் டோட்டல் ரெவென்யூ கர்வ். TR2 என்பது இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தின் டோட்டல் ரெவென்யூ கர்வ். இனி வேறுபாடுகள். முதலாவது வேறுபாடு, பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஒரு செல்லர் மார்க்கெட்டால் தீர்மானிக்கப்பட்ட விலையை ஏற்றுக்கொள்கிறார். அவரால் விலையை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நிலவுகின்ற விலையில் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு விற்றுக்கொள்ள முடியும். எனவே டோட்டல் ரெவென்யூ தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. டோட்டல் ரெவென்யூ தன்னுடைய போக்கினை மாற்றவே மாற்றாது. இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஒரு செல்லரால் தன்னுடைய பொருளுக்கான விலையை தீர்மானிக்கவும் மாற்றி அமைக்கவும் முடியும். அவர் பொதுவாக விலையை குறைத்து அதிகம் விற்க முயல்வார். எனவே டோட்டல் ரெவென்யூ தொடக்கத்தில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. டோட்டல் ரெவென்யூ மேக்சிமத்தை அடைந்த பின்னால் டோட்டல் ரெவென்யூ வீழ்கிறது. இரண்டாவது வேறுபாடு, பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் மார்ஜினல் ரெவென்யூ பிரைஸுக்கு சமமாக இருப்பதால் டோட்டல் ரெவென்யூ கான்ஸ்டன்ட் ரேட் என்ற விகிதத்தில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த கிராஃபில் TR1 யூனிஃபார்மாக உயர்ந்து கொண்டே செல்கிறது. டோட்டல் ரெவென்யூ கர்வின் எல்லா புள்ளிகளிலும் அதனுடைய ஸ்லோப் ஒரே அளவாக உள்ளது. எக்காரணம் கொண்டும் ஸ்லோப் 0வும் ஆகாது, நெகட்டிவும் ஆகாது. இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் மார்ஜினல் ரெவென்யூ பிரைஸை விடவும் குறைவாக இருப்பதால் டோட்டல் ரெவென்யூ டிக்ரீசிங் ரேட் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது. டோட்டல் ரெவென்யூ மேக்சிமம் அடைந்த பின்னால் வீழ்கிறது. கிராஃபின் தொடக்கத்தில் TR2வின் ஸ்லோப் பாசிட்டிவாக உள்ளது. அதன் பின் 0 ஆகிறது. இறுதியாக அதனுடைய ஸ்லோப் நெகட்டிவ் ஆகிறது. இன்றைய செஷன் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.